அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரி குரு அட்மின் ஜெண்டா முண்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 10/4/2024. பதிவு செய்யக்கூடிய 2:30 மதியம் 2:30 மணிக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அனைத்து ஆன்மீக நல்லுள்ளவர்களுக்கும் அடியணி ஜாலக்காவின் மதிய வணக்கங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குற நபர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது நிறைய பேர் மாந்திரிகம் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்கிட்ட கூட ஒரு சில நபர்கள் அதை கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும் விதமாகவும் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஏதோ அதாவது கேள்வி ஞானங்களை தான் ஏற்படுத்தும். அதுதான் என்னுடைய பதிவு எல்லாமே ஒரு கேள்வி ஞானத்தை ஏற்படுத்தும். அந்த கேள்வி ஞானத்துக்கு அவங்கவுங்க குரு கிட்ட விடை கிடைச்சிச்சுன்னா அவங்க சரியான குரு, இல்லைன்னா சரியான குரு கிடையாது, சும்மா போலின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, ஒரு குருநாதர் ஒரு குருகுலத்தில் குருகிட்ட இருந்து ஒரு 10 பேர் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 10 பேருக்கு மாந்திரிக சித்தி ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ ஐயா நான் வந்து ஒரு குருகிட்ட தீட்சை வாங்கினேன், நான் வந்து அவர்கிட்ட வந்து அவர் சொன்ன மாதிரி வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணேன், நான் வந்து இப்போ வந்து எனக்கு 48 நாள் ஆயிடுச்சு, 2 48 நாள் 3 48 நாள் ஆயிடுச்சு, இப்போ மாந்திரிகம் எனக்கு சித்தியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக மாந்திரிக சித்தியாக வாய்ப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, குருகுலத்திலேயே மாணவர்களை தன்னுடைய சீடர்களை கூடவே வச்சிருந்து வித்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி குரு கூட இருந்து வித்தை படித்திருந்தால் மட்டும்தான் அந்த 48 நாளோ 1,00,000 உருவோ இல்லை 1008 108 54 இந்த உரு போட்டால் அந்த தெய்வங்கள் சித்தி ஆகும், இல்லை சித்தி ஆகாது. என்னங்க புது கதையா இருக்குது, நாங்களாம் தீட்சை வாங்கிட்டு வந்தோம், வீட்டில் தான் படிக்கிறோம், 3 மாசம் பயிற்சி எடுத்தோம், 4 மாசம் பயிற்சி 42 சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அது உங்களுடைய அறியாமை, அது உங்களுடைய மூடத்தனம், முட்டாள்தனம். இது ஆதாரம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள், இப்போ மாந்திரிக படிக்கிற நபர்கள் இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக இப்போ வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தீட்சை வாங்கிட்டோம், முறையாக தீட்சை வாங்கிட்டோம், தீட்சை வாங்கிட்டு ஒரு பக்கம் உரு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த உரு போட 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 அந்த உரு ஏற ஏற திரு ஏறும் அப்படின்னு ஒரு வாசகங்கள் இருக்கு. அதுதான் முன்னோர்களுடைய சான்றோருடைய வாக்கு. அப்ப நம்ம உரு போடும்போது அந்த உரு ஏறும், உரு போட போட திரு ஏறும். அதாவது ஒரு பக்கம் மந்திரத்தினுடைய வலிமை நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கத்தில் மந்திரத்தினுடைய வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த குரு கிட்ட நம்ம அதிகமாக வரவு செலவு இல்லாமல், நீங்க தீட்சை கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம், 48 நாள் வீட்டிலே பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மந்திரத்தினுடைய வேல்யூ குறைந்து விடும். ஒரு மந்திரத்தினுடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு திரு ஏத்தினாலும் உரு ஏத்தினாலும் மந்திர ஜபம் பண்ணாலும் 1,00,000 முறை சொல்லி நீங்க பாக்ஸை ஃபில் பண்ணி வச்சிருந்தாலும் அது சித்தி ஆகாது. அதனால இந்த குரு கிட்ட நீங்க எல்லாரும் போயிட்டு இந்த மந்திரத்துடைய வேல்யூன்னா என்ன, இந்த மந்திர வேல்யூ எப்படி குறையுது, குறையறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க எல்லா குரு கிட்டையும் கேட்கணும். அது அந்த குரு கரெக்டா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மந்திரத்தை நீங்களுடைய சொன்ன அந்த அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், இல்லைன்னா கிடைக்காது. இப்ப இதை தான் எங்களுடைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்க எவ்வளவு மந்திரங்களை படித்தாலும் ஆகம விதியை சரியாக கடைபிடிச்சுட்டு வந்தாலும் கூட தன்னை அறியாமல் ஒரு தவறு நம்ம செய்து விடுவோம். அந்த தவறு என்னன்னா, மந்திரத்தினுடைய வேல்யூ, அந்த மந்திரத்தினுடைய வேல்யூ குறைய 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 நீங்க எவ்வளவு உரு போட்டாலும் அது சித்தி ஆகாது, 100க்கு 100% சித்தி ஆகாது. ஆனா இந்த குருமார்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தீட்சைங்கிற பேர்ல வர வச்சு தீட்சையை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவன் மந்திரம்லாம் கரெக்டாக தான் பண்ணுவாங்க, மந்திரமும் சரியா பண்ணுவாங்க, சரியா பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தன்னை அறியாமல் ஒரு தவறு செய்துக்கிட்டே இருப்பாங்க. தினசரி ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க, அடுத்தடுத்த தவறுகள் அது ஒன்பதுனா ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாந்திரிக சித்தி ஆகாது, தெய்வங்கள் சித்தி ஆகாது, வாக்கு பலிதம் ஏற்படாது. ஸோ இதை நான் சொல்றது பொய் அப்படின்னா, இப்ப மாந்திரிக படிச்சிட்டு நபர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னை வந்து நீங்க கேட்க தேவையில்ல. நாம தீட்சை வாங்கணும், ஒரு உதாரணத்துக்கு தீட்சை வாங்கினா 1,00,000 உரு போட்டாதான் சித்தி ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு 100 தடவை போட்டாலும் சித்தி ஆகும், 1000 போட்டாலும் சித்தி ஆகும், 10,000 50,000 1,00,000. 1,00,000ங்கிறது ஒரு லிமிட், இந்த லிமிட்டுக்குள்ள சித்தி ஆகும். அப்ப ஒரு சில பேர் எத்தனை லட்சமா மந்திரம் சொல்றீங்க, ஏன் அவனுக்கு சித்தி ஆகல அப்படின்னு கேட்டா குருநாதர் கடைசி ஒரு பாயிண்ட் அவன் மேல பாரு, உனக்கு கர்மா,
உன் கர்மம் என்ன தீரல அப்படிம்பாங்க. அது அத்தனையுமே பொய். அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா கர்மாவில் அவனுக்கு இடம் இல்லைன்னா அவன் அந்த மாந்திரிக கலையோ ஆன்மீக கலையோ தேடி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அதை தான் மெயினா பார்க்கணும். ஒரு குருநாதர் கிட்ட போகும்போது அந்த குரு இதை முதலில் ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சுதான் அவருக்கு தகுதி இருக்கா இல்லைன்னா அவர் தீட்சையை கொடுக்கணும். ஒருவேளை தகுதி இருக்கு அப்படின்னா ஏன் சித்தி ஆகல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை தகுதியே இல்லை அப்படின்னா குரு ஃபேக்கா இருந்தாலும் அவர் கிளம்பி வரப்ப வண்டியில் அடிபட்டிருக்கலாம், அல்ல வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், இல்லை உடல்நிலை உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம், பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க அந்த பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை எடுத்துட்டு வந்த பணம் ஏதாவது வழியில் தொலைச்சிருக்கலாம், திருட்டு போயிருக்கலாம். எத்தனையோ வகை இருக்குது. இவன் வீட்டிலேருந்து கிளம்பி குருநாதர்கிட்ட வந்து தீட்சை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு வந்தா வீட்டில் போனே குளிர் காய்ச்சல் வந்து ஏதாவது ஆயிருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்ப மந்திரத்துடைய வேல்யூ என்ன செய்யுது, மந்திரத்துடைய வேல்யூ குறைய 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 நீங்க என்னதான் உரு போட்டாலும் அது சித்தி ஆகாது. அதனால தான் அந்த காலத்திலேருந்தே குரு பரம்பரை வழியாக குரு வழியாக குருகுலத்தில் இருந்து படிச்சாங்க. அப்படி குருகுலத்திலிருந்து படிச்சவங்க அத்தனை பேருமே நல்ல கலையை கற்று வித்வனாக நல்ல ஒரு மாணவராக பயிற்சி பெற்ற மாணவராக வெளியில வந்தாங்க. அந்த கலை அழியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தீட்சைங்கிற ஒரு பேர்ல வாங்கிட்டு போறாங்க. பொதுவா தீட்சை என்பது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வரைக்கும் ஒரு கொட்டுற அருவியிலும் அல்ல கடல் நீர்லையும் தான் தீட்சை கொடுக்கணும். இதுதான் முறையான ஒரு தீட்சை. அது தீட்சை வகைப்பாடு பகுத்து இருக்கு. ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒவ்வொரு வகைப்பாடு இருக்கு. அதன்படி இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். மலைப்பகுதியில மாறும். அடுத்தது மயானத்துல தீட்சை வாங்குதா அதிகமா காளி தீட்சை இந்த மாதிரி வாங்குறவங்களும் மயானத்துல வாங்குவாங்க. சரிங்களா? சரி, அப்ப முக்கால்வாசி நீங்க நீங்க ஒரு மயானத்துக்கும் ஒரு மலைப்பகுதிக்கும் ஒரு கடற்கரைக்கும் மூணுத்துக்குமே தொடர்பு உண்டு. தொடர்பு இல்லாம எந்த இடத்துலயும் கிடையாது. ஒரு உதாரணமா சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த அஸ்தியை கொண்டு போய் நம்ம ஓடுற நதியில புண்ணிய நதியில கலந்துருவோம், கரைச்சு விட்டுட்டு வந்துருவோம். அந்த கரைக்கப்பட்ட அந்த அஸ்தி ஆகப்பட்டது கடல்ல வந்துதான் கலக்குது. அப்ப இறந்த இடம் தகனம் பண்ணது மயானத்துல, அது கரைக்கப்பட்டது புண்ணிய நதியில, புண்ணிய நதி கலக்கப்பட்டது கடல்ல. அப்ப இது எல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதை குரு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நாங்க தீட்சை கொடுக்கும்போது எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுத்துறோம். இதுதான் விஷயம் சொல்லி கொடுக்கும். அதனால நீங்க 48 நாள் கிடையாது. நீங்க எத்தனை 48 ஒரு மண்டலம் இல்ல 10 மண்டலம் இங்க மந்திரங்கள் ஜெபிச்சாலும் மந்திரத்துடைய வேல்யூ குறைய 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 உங்களுக்கு மாந்திரிக தெய்வம் சித்தி ஆகவே ஆகாது. ஒரு பக்கம் மாந்திரிக தெய்வங்கள் உரு போடுறோம், ஒரு பக்கம் வேல்யூ. இந்த வேல்யூ குறைஞ்சு நீங்க உரு ஏறினாலும் மாந்திரிக தெய்வங்கள் சித்தி ஆகாது. அப்போ சீரான நிலை ஏற வேண்டும். வேறு பக்கம் வேல்யூ இருக்கணும், ஒரு பக்கம் உரு ஏறணும். இது ரெண்டுமே கரெக்டா ஏறினா மட்டும்தான் தெய்வங்கள் சொன்னபடியாக நீங்க எடுத்துக்கூடிய வேதத்தின் சத்தியமாக சித்தி ஆயிடும். நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒருவேளை இது தெரியாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குருநாதரை பார்த்து மாந்திரியத்தினுடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூ ஏன் குறையுது, அது குறையறதுக்கான காரணம் என்ன, அது எந்த இடத்துல நான் குறைக்கப்படுறேன் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஒரு மாந்திரிக படிக்கிற நபர் அவர் போய் ஐயா குருவே மாந்திரிகத்துல ஒரு வேல்யூன்னு ஒண்ணு இருக்காமே, அந்த வேல்யூ ஏதோ குறைஞ்சிரும் சொல்லி சொல்றாங்களே, அது குறைஞ்ச வேல்யூவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நான் எந்த இடத்துல தவறு செய்ததுனால அது குறையுது. 3 வேளை குளிங்க, 3 வேளை பூஜை பண்ணுங்க, 3 வேளை விரதங்க, என்னமோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப பயபக்தியா ரொம்ப உருவமா ஒரு பர்ஃபெக்டா விரதம் இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன், ஐம்புலன்னு அடக்கி வச்சுட்டு நான் சித்தியா இருக்கிறேன், நீங்க எது சொன்னாலும் சரிதான். ஆனால் தன்னை அறியாமல் அந்த தவறு நடந்துகிட்டே வருது. இது என்னுடைய ஆய்வுல தான் நான் சொல்றேன். என்னுடைய அனுபவம், என்னுடைய ஆய்வு. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பேருடைய உபாசைகளை பத்தி கேட்டு தெரிஞ்சிருக்கேன். போன் கால், நேர்ல மற்ற சந்தேகங்கள் எல்லாம் பேசும்போது மொத்தத்தையும் உள்வாங்கி பேசும்போது தான் தெரியுது இந்த இடத்துல இவங்க இந்த தவறுகள்லாம் செய்ததுனாலதான் அந்த தெய்வங்கள் சித்தியாகல. அப்போ இந்த தவறுக்கு பெயர் என்ன அப்படின்னா வேல்யூ, மந்திரத்தின் வேல்யூ. அப்ப மாந்திரிகத்துடைய வேல்யூ குறையறதுக்கு காரணம் என்ன, மாந்திரிக வேல்யூ சொல்லக்கூடிய பொருள் என்ன. இப்ப மந்திரத்து வேல்யூங்கிறோம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? சோ அதுதான் குரு சொல்லி தரணும். எப்ப வேல்யூன்னா வேற ஒண்ணும் கிடையாது, இதுதான் வேல்யூ. அப்ப இது ஏன் குறையுது அப்படின்னா, எப்பா நீ இப்படி பண்றதுனால குறையுது, என்னது நான் பண்றேனா, நான் இவ்வளவு சுத்தியா தானே பண்றேன், இது எப்படி குறைஞ்சது காரணம் என்ன அப்படிங்கும் போதுதான் அது நீங்க எந்த இடத்துல தவறு செய்தீங்கன்னு சொல்லி அந்த குரு சரியாக சொல்லணும். அப்ப சொன்னால் மட்டும்தான் குரு. இன்னிலிருந்து இந்த தேதியிலிருந்து எல்லாருமே, இன்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியா 2:30 மணிக்கு லைவ் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் அவங்க குருநாத இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேர் அவங்க குருநாதர்கிட்ட மாந்திரிகத்துடைய வேல்யூ எப்படி குறையுது,
ஏன் நான் ஒரு மண்டலம் இல்லை, நான் 10 மண்டலம் மந்திரம் ஜெபிச்சிருக்கேன், ஏன் இன்னுமா தெய்வங்கள் சித்தி ஆகல, ஏன் சித்தி ஆகல, எனக்கு ஏன் காரணம், இதனால ஏன் எனக்கு கஷ்டங்கள் வருது, இருக்க நான் கீழே போயிட்டு இருக்க காரணம் என்ன, இது எல்லாமே உங்க குருநாதர் கண்டிப்பாக சொல்லி தர வேண்டும், சொல்லி கொடுத்து ஆக வேண்டும். முறையாக குரு கத்திருந்தால், குருவுக்கே ஒண்ணும் தெரியல, டுபாகர் உதவக்காரியா இருந்தானா அப்புறம் ஒன்னும் பேசுறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் அந்த நிலையில போயிடுச்சு. ஆன்மீகத்தை ஃபர்ஸ்ட் உனக்குள்ள தேடு இறைவனைன்னா அவன் அதெல்லாம் தேட மாட்டான். இங்கிருந்து ஒருத்தன் போய் அங்க ஒரு சாமி கும்பிட்றான், இங்கிருந்து ஒருத்தன் அந்த சாமி கும்பிட்றான், ஊரா போறான், பஸ் ஏறி போறான், டூரிஸ்ட் போறான், ஊரை சுத்துறான். இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய செய்யக்கூடிய சில விஷயங்கள். ஆன்மீகம் அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து, அதை நான் தலையிட விரல. என்னை ஒருத்தர் தாக்கி பேசினால் நான் கண்டிப்பா அவனை தாக்கி பேசுவான். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஊர்ல அடிக்குதான் காத்து, நவசக்தி பொண்டாட்டி அடிக்குதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, அது நாம ஏன் தேவையில்ல லைவ்ல பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அதை விட்டுருவோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நாம கத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு முறையாக குரு கிட்ட இருந்தால்தான் அந்த வித்தை பலிக்கும். இதை பொருட்டு தான் அப்பயே அந்த காலத்திலே குரு கிட்ட கொண்டு போய் மாணவனை ஒப்படைத்து அவன் மூலியமாக வித்தையை படித்து சரியான கலையை பெற்று எடுத்து வெளியில வந்தாங்க. இன்னைக்கும் அதுதான் சாத்தியம், அதுதான் உண்மை. அப்படி இல்லைனாலும் இந்த குரு கிட்ட அடிக்கடிக்காக போயிட்டு வரணும், அப்பதான் அந்த வித்தை பலிக்கும். அப்ப இந்த குரு கிட்ட போயிட்டு வரும்போது நாம என்ன செய்யணும், குரு நமக்கு என்ன செய்யணும், இதையும் கண்டிப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அதனால குரு கிட்ட போக சொன்னா ஜாலக்கான்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு குரு கிட்ட போயிட்டு குரு வரப்பெல்லாம் அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு சொல்லி நீங்க உங்களுக்கு போறப்பெல்லாம் பணத்தை செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? சரியான குரு கிட்ட இருந்தா கண்டிப்பா அந்த குரு சொல்லி கொடுப்பாரு. சோ மந்திரத்தினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுங்க. மந்திரத்தினுடைய வேல்யூ தெரிந்தால் தெய்வங்கள் சித்தி ஆகும், தெய்வங்கள் பேசும், தெய்வங்கள் உங்க பக்கத்துல வரும். இல்லைன்னா வரவே வராது. நீங்க என்னதான் கரணம் போட்டாலும், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நீங்க திருநெல்வேலி அல்வா வாங்கினாலும் சரிதான், நீங்க பழனியில் பஞ்சாமரம் வாங்கி நக்கிட்டு வந்தாலும் சரிதான், தெய்வங்கள் சித்தி ஆகாது. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நாமளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். மாந்திரிக பயிற்சி தான். மாந்திரிகத்தில் இருக்கிற சூட்சமங்கள், மாந்திரிகத்துள்ள சூட்சமங்கள், மாந்திரிகத்துள்ள தெளிவுரைகள், மாந்திரிகம்னா என்ன, இது யார் யாரெல்லாம் படிக்கலாம், படிக்கிறனால் வரக்கூடிய துன்பங்கள் என்ன, இதனால் வரக்கூடிய இன்பங்கள் என்ன, இதனால் அதாவது பிற்பட்ட காலத்துல கடைசியில நமக்கு கிடைக்கக்கூடிய, இதனால் மாந்திரத்தை கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் கிடைக்குதா இல்ல வேற என்ன கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லித்தரும் நண்பர்களே. சோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மற்ற நபர்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைன்னா மற்றவங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதேவி நமோ நமக.